உலகத்துல ஒவ்வொரு படைப்பும் ஒவ்வொரு விதமா இருக்கும் இல்லையா? மனிதர்கள், விலங்குகள் என்று ஒவ்வொருவரும் வேறுபட்ட விதத்துல தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். அதுலேயும் குறிப்பா ஒவ்வொரு விலங்குகள் விசித்திரமான படைப்புகள்ல படைக்கப்பட்டிருக்கும். சில விலங்குகளுடைய கண்கள் ஏன் இப்படி விசித்திரமா இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இது அழகுக்காக இல்லை, இதற்கு பின்னால இயற்கை படைப்புகள் என்பதையும் தாண்டி ஒரு பெரிய ரகசியம் மறைந்திருக்குது. காட்டில வாழக்கூடிய விலங்குகள் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேணும் அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன அசைவை கூட தப்ப விடாம பார்க்கணும் இல்லையா? அப்படின்னா கண்டிப்பா ஒரு சூப்பர் பவர் தேவை. அந்த சூப்பர் பவர் என்னன்னு சொல்லித்தானே நீங்க பாக்குறீங்க. அந்த சூப்பர் பவர் தாங்க விலங்குகளுடைய விசித்திரமான கண்கள். ஆடி ஏன் செவ்வக வடிவத்துல கண்களை வச்சிருக்குது. ஆந்தை ஏன் 270 டிகிரி வரைக்கும் தலையை சுத்தணும். இந்த விலங்குகளுடைய கண்கள் எப்படி அவங்களோட உயிர் வாழ்றத முடிவு பண்ணுதுன்னு தெரியுமா? விலங்குகளுடைய கண்ணை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்க என்ன விஷயத்த சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லித்தானே பாக்குறீங்க. இன்னைக்கு இந்த வீடியோல நான் சொல்ல போறது பூனை, கெக்கோபல்லி, ஆந்தை, ஆடு, இந்த 4 விலங்குகளுடைய கண்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அறிவியல் உண்மைகளை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவதாக பூனையினுடைய கண்களை பற்றி பார்க்கலாம். அதாவது பூனையினுடைய கண்மணி செங்குத்தான பிளவு வடிவத்துல இருக்குமாம். வெளிச்சம் அதிகரிக்கின்ற பட்சத்துல அது சிறிய கோடு போல சுருங்கி விடுமாம். பகல்லையும் இரவுகள்லையும் வேட்டையாடுகின்ற பூனைகள் அதனுடைய கண்ணுக்குள்ள நுழையக்கூடிய வெளிச்சத்தினுடைய அளவை கட்டுப்படுத்த வேண்டும். பூனையினுடைய இந்த செங்குத்து வடிவ கண்மணி தன்னுடைய இரையின் தூரத்தை சரியாக கணிக்கவும் அமைதியாக பின்தொடரவும் உதவுமாம். அடுத்ததாக கெக்கோபல்லியினுடைய கண்களை பற்றி பார்க்கலாம். கெக்கோபல்லியினுடைய கண்களை எடுத்து பார்த்தோமானால் கெக்கோபல்லியினுடைய தலையின் அளவை விட அதனுடைய கண்கள் பெரியதாக காணப்படுமாம். அதற்கு கண் இமைகள் இல்லாத காரணத்தினால தன்னுடைய நாக்கால தன்னுடைய கண்களை சுத்தம் செய்து கொள்ளுமாம். இரவு செயல்பாடு கொண்ட கெக்கோபல்லியினுடைய கண்களும் செங்குத்தான வடிவமைப்பைத்தான் கொண்டிருக்கும். ஆனால் அதனுடைய கண் விளிம்புகள்ல சிறிய பற்கள் போன்ற அமைப்புகள் காணப்படுமாம். இதனால மிக குறைந்த வெளிச்சத்திலையும் தெளிவாக பார்க்க முடியுது. மூன்றாவதாக ஆந்தையினுடைய கண்களை பற்றி பார்க்கலாம். ஆந்தையினுடைய கண்கள் குழாய் வடிவுல தொலைநோக்கி போன்ற அமைப்பை கொண்டிருக்குமாம். அதனுடைய கண்களை தன்னுடைய கண் குழியில நகர்த்த முடியாதாம். அதனால தான் ஆந்தைகள் தன்னுடைய தலையை அதிக அளவுல சுழற்றுது. பெரிய மற்றும் வட்டமான கண்மணிகள் இரவுல அதிகபட்ச வெளிச்சத்தை பெறத்துக்கு உதவுதாம். இதனால ஆந்தைகள் அதிகமாக இரவு நேரத்துல தானே வேட்டையில ஈடுபடும். இறுதியாக ஆட்டினுடைய கண்களை பற்றி பார்க்கலாம். ஆட்டினுடைய கண்மணி செவ்வக வடிவத்துல கிடைமட்டமாக இருக்குமாம். இந்த வடிவமைப்பானது ஆட்டிற்கு தலையை அசைக்காமலே 360 டிகிரி பார்வையை வழங்கக்கூடியதாக இருக்குது. ஆடு ஒரு இறைவிலங்காக இருப்பதால எந்த திசையிலையும் இருந்து வரக்கூடிய தன்னுடைய எதிரிகளை கண்காணிப்பதற்கு இந்த வடிவமைப்பிலான கண்கள் ஆட்டிற்கு பெரும் உதவியாக இருக்குது. தரையை கவனித்துக் கொண்டே தன்னுடைய சுற்றுப்புற சூழலையும் கவனிக்கக்கூடிய ஆற்றல் இந்த கண் வடிவமைப்பின் ஊடாக ஆட்டிற்கு கிடைக்குது. 4 விலங்குகளுடைய 4 விதமான கண்மணிகளை பற்றி இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பார்த்தீங்களா? இயற்கையுடைய ஒவ்வொரு வடிவமைப்பும் ஏதோ ஒரு நோக்கத்திற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்குது. நான் இந்த வீடியோல குறிப்பிட்ட இந்த 4 விலங்குகளுடைய கண்மணிகளை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தா இந்த வீடியோல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற பயனுள்ள பல சுவாரஸ்யமான புதிய தகவல்களை அறிந்து கொள்வதற்கு எங்களுடைய தமிழ் சிலோன் சமூக வலைதள பக்கங்களை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.